மீண்டுமாய் தேவ வார்த்தை பேசவங்கள் மத்தியில் இப்போதைக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த பாஸ்டர் கமிட்டியாளர்கள் மற்றும் சபையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேவன் தானே வார்த்தையில் ஆசிரியப்பாராக. ஐயா எப்பவுமே ஒரு தலைப்பை கொடுத்துட்டு எனக்கு அடுத்த மாதம் பேசணும் அவையில் போன மாதம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணேன். அதே மாதிரி இந்த டைட்டில் இருந்துச்சு டைட்டிலே பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பதிலே நான் சொல்ல முடியும். ஃபோக்கஸ் ஆன் காட் நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ், அதான் போட்டு ஆரம்பிச்சிட்டார். சரி, இது பிரச்சனையை சொல்லிட்டு நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எதுவுமே சொல்லலை. அடுத்த செகண்ட் ஓகேன்னு போட்டேன். அது என்ன டைட்டில் கூட பார்க்கலாம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் காட் நாட் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம திருப்பி என்னோட பிரச்சனையே பேசி சரி, நம்ம எத்தனை பேர் இங்கே பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சந்தோஷம் இந்த நிமிஷத்தில் இங்கே உட்காந்து எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. யாராச்சும் நான் அப்படி கூகுள் பண்ணி பார்த்தேன். இந்த பிரச்சனையே இல்லாத ஒரு ஆள் இருப்பாங்கன்னா அவன் ஒன்றும் வைத்தியக்காரன் செத்து போயிட்டான். இந்த 2 பேர் மீதி எல்லாருமே பிரச்சனைகளோட நம்ம அழைச்சு நமக்கு பிரச்சனை இல்லாட்டி அதுவே ஒரு பிரச்சனை. அது 2 பேர் போய் கேட்கும். ஒரு காய்கறி விற்கிற ஒரு அம்மா நல்ல வெயில் ரோட்டில் காய்கறி கடை எடுத்துக்கிட்டு சுமக்கம் ஞாபகம் போயிடும். நல்ல நடக்க முடியாது பாவம். அப்போ ஒருத்தர் மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்காரு. இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டியை வச்சுக்கோமா, இந்த காலத்துக்கு ஏதோ வண்டியில் போயிட்டு இருக்காரு. போயிட்டுமா அந்த அம்மா பார்த்தா அவருக்கு பெரிய ஒரு நம்ம வண்டியில் சும்மாதான் போகிறோம், இந்த அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். நினச்சிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த அம்மாட்ட அம்மா நீங்கள் கஷ்டப்பட்டு போகிறீங்க, வாங்க என் வண்டியில் போங்க, நீங்கள் எங்கே போகணும் நாங்கள் கொண்டு விட்டுறேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே உட்காந்துச்சு. இவர் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. சத்தமே காணும். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்குறாரு. அந்த அம்மா அந்த கூட தலையில் வச்சுட்டே உட்காந்து. ஏன்னா அதுக்காக சுமந்தே பழகி போச்சு. அப்புறம் அவர் சொல்றாரு, ஏமா நான் வண்டியில் ஒன்று ஏற்றுறது இந்த சுமையை இறக்குறதுக்கு தான், நீ வண்டியில் உட்காந்து இந்த சுமையை தூக்கிட்டு இருக்கியம்மா அப்படின்னு. இது ஒரு சின்ன ஒரு உதாரணமாக எடுத்துட்டு போனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனையோ பிரச்சனைகளோட எங்கேயோ வரும், ஆலயத்துக்கு வரும். ஆலயத்துக்கு நம்ம ஆலயத்துக்கு வர நோக்கம் என்ன? இந்த பிரச்சனையை இங்கே இறங்கிட்டு போறோமா, இல்ல நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி எல்லா பிரச்சனையும் அவனுக்கு போறோம்? இதுதான் தேவனை நோக்க போறோமா, இல்ல பிரச்சனையை மட்டும் அவன் பேச போறோம்? அவ்வளவுதான். காலையில பிரேயர் பண்ணி நம்ம பிரச்சனைகள் என்ன சொல்லுவோம், கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு பேச மாட்டோம். சில ஜபங்களை கேட்டிருக்கோம், ஒரு 4 வீதி நல்லா இருக்கும், 5 வீதி நல்லா இருக்கும்னு ப்ரேயர் பண்ணுவோம். சில ஜபங்கள் இந்த வீதி நல்லா இருக்கும்னு ப்ரேயர் பண்ணுறாங்க. சில ஜபங்கள் நம்முடைய தனி ஜபங்கள் எப்போதுமே நம்மை பற்றி மட்டும்தான் இருக்கும். நம்மை பற்றி மட்டும் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இன்னும் உயரணும். ஆனால் அந்த பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன கொடுத்தாலும் அது ஆண்டவரோட திட்டம் ஒன்று இருக்குங்கிறத நம்ம யாருக்கும் உணர்றது. சரி, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை உடனே ஐயோ பயங்கர நானே பெரிய பிரச்சனையாக்கி நமக்குன்னு ஆள் இருப்பான். டேனியலுக்கு எப்படி ஆள் இருக்கான்னு ஆயிரம் ராஜாட்ட போட்டு கொடுக்குது. அது மாதிரி நமக்கு 2 பேர் இருப்பான். ஐயோ அப்படி ஆயிடுச்சா, அவ்வளோதான், இன்னும் பிரச்சனை 2 மடங்கு ஆகும், 4 மடங்கு ஆகும். சார், நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையோட வாழ்ந்து பிரச்சனையை குறித்தே சிந்திக்கிற காலங்கள் தான் நமக்கு அதிகமாக போச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை போக்க ஒரு தேவன் இருக்கிறார், அதெல்லாம் நமக்கு என்னைக்குமே இல்லை. நம்மளுடைய பிரச்சனைகள் காலையில் எழுந்திருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எத்தனை சீரியஸா பிரச்சனை. ஒருத்தர் ஃபோன் பண்ணாலும் பிரச்சனை, ஃபோன் பண்ணாட்டி பிரச்சனை. ஒருத்தர் ஃபோன் பண்ணா ஐயோ இந்த நேரத்தில் இதையும் ஃபோன் பண்ணான் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு. அதுக்குள்ள அந்த ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள 100 கம்பெனி ஃபோன் பண்ணா இதையும் ஃபோன் பண்ணாலும் பிரச்சனை. தூக்கம் வரலாம் பிரச்சனை, தூக்கம் ரொம்ப வந்தாலும் பிரச்சனை, ரொம்ப சிரிச்சாலும் என்ன சிரிக்கிறாலும் பிரச்சனை. எல்லாமே நம்ம பிரச்சனைகளையே பற்றி பழகி நமக்கு ஒரு
நம்பிக்கையான ஒரு விசுவாசத்தோட நமக்கு இவ்வளவு நாள் நம்மளை உருவாக்கின தேவன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நான் இந்த நிலைமைக்கு நிற்பேன் நான் நினைச்சிருக்க மாட்டேன். அப்ப எனக்குன்னு ஒரு திட்டத்தை தெரிஞ்சு உருவாக்கிட்டு இருக்க ஆண்டவர் இருக்கும்போது நான் இங்க பிரச்சனைகளை மட்டும் தலையில சுமந்து அவருக்கு ஒரு ஊழியம் செய்யாமல் இருந்தேன்னா அது விளைவு இருக்கணும் வாழ்க்கை. சங்கீதம் ஏன்னா நம்ம நேசிக்கிற ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த காலத்திலும் நம்ம பிரச்சனைகளை விட தள்ளிவிட மாட்டார். சங்கீதம் 37:23 சொல்லிக்கிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் நடைகளை கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவன் பிரியமாக இருக்கிறார். நல்ல மனுஷன் அவன் வழியில கர்த்தர் பிரியமா இருக்கிறார். 24 அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவன் கையை தாங்குகிறார். ஸோ இது எல்லாமே இந்த நம்ம பேச போற டெக்ஸ்ட் ரிலவெண்டா இருந்ததுனால நான் ஒரு குரூப் ஆஃப் யூத் ஒரு ட்ரெக்கிங் கேம்ப் மலைய ஈவினிங் ஆயிடுது. இருந்தாலும் அவங்க வந்து அந்த இலக்கை அடையாமல் சொல்லி போயிருக்காங்க. திடீர்னு வந்து பெரிய க்ளவுட் வந்தது. அது நல்ல ஒரு வின்டர் சீசன். க்ளவுட் வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு, நிலாவை மறைச்சிட்டு, நட்சத்திரம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு, இந்த கேம்பில் ஒரு குரூப் அப்படி முன்னேறி போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த மலை உச்சியில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காக நின்றுட்டாரு. விசிபிலிட்டி இல்லை, யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தூரத்தில் விசிபிலிட்டி எதுவுமே இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு ட்ரெக்கிங் போகிறவங்க எல்லாமே கையில் ரோப் கட்டியிருப்பாங்க, சேஃப்டி கட்டியிருப்பாங்க, விழுந்தாலும் இது பண்ணுறது. ஸோ அவர் வந்து என்ன செய்கிறாரு, முன்னாடி எப்படி எந்த அடியை எடுத்து வைக்கிறேன்னு அவருக்கு தெரியல. அவர் தெரியாத அவர் போயிட்டு இருக்கும்போது அவர் தடுமாறி நிற்கிறாரு. மேகங்கள் போகுது, சுத்தமாக தெரியல. ஒரு ஸ்டேஜில் ஸ்லிப்பாகி கீழே வந்துடுறாரு. ஸ்லிப்பாகி கீழே வந்தோன்னா அந்த ரோப் கட்டியிருக்கிறதுனால அந்த ரோப்பை பிடிச்சிட்டு கீழே தொங்குறாரு. இறங்கிட்டு இருக்க ரோப்பை பிடிச்சி தொங்கியா இருக்கிறார், தொங்கிட்டார். அவ்வளோதான், ஒரு ஸ்டேஜ் மேலே வர முடியல. இந்த ஜேர்னியில் மேலிருந்து கீழே விழுந்துட்டு இருக்க ஜேர்னியில் அவருக்கு ஃபஸ்ட்டு நினைவுகள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் என்ன நல்லது செஞ்சேன், என்ன கெட்டது செஞ்சேன், எனக்கு ஏன் காமிச்சு அப்படின்னு அதை பற்றியே நினச்சிட்டு, இந்த பிரச்சனைகளை பற்றியே நினச்சிட்டு இருக்காரு. கடைசி நிமிஷத்தில் அவர் தோணும், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கடவுளை கூப்பிடணும் அப்படின்ட்டு கடவுளை எனக்கு இந்த சோதனையை காப்பாற்றணும் ரொம்ப கெஞ்சுற மனம் வந்துறாரு. அப்போ இந்த கடவுள் அந்த சத்தத்தை கேட்டு அவர் காதல் சொல்றாரு, தைரியமும் உங்களோட கையில வெட்டி இருக்கிற. திருப்பி கேட்கலாம், ஏதாவது கையில வெட்டிடுறதா, கையில வெட்டினா திருப்பி எனக்கு உயிரில் போகும் அப்படின்னு கையில திருப்பி கேட்குது அந்த சத்தம், கையில வெட்டிடு அப்படின்னு. நம்மளால் அவ்வளோ விசுவாசம் பண்ணான்னு அவன் என்ன செஞ்சான், வெட்டுறதுக்கு மேலே கையில நல்லா வெட்டிய பிடிச்சிட்டான். மறுநாள் காலையில் இந்த ட்ரெக்கிங் போனவங்களாம் அவனை தேடி வர்றாங்க. ஒரு கேம்ப் ஆளுங்க வந்து ரெஸ்கியூ டீம் வந்து பார்க்கும்போது இந்த கைத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு இவன் அப்படி ஃப்ரீசிங் ஆகி ஆள் வந்து டெட், ஃபவுண்ட் டெட். அப்போ அந்த ரெஸ்கியூ டீம் சொல்கிறாங்க, கொஞ்சம் அந்த கையை விட்டுருந்தா அவர் குறைச்சிருப்பாரு. எனக்கு கை தொங்குறதுக்கும் அவர் பூமிக்கு இருக்க தூரம் 2 அடி. ஸோ ஆண்டவரோட சத்தம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறோமோ சரியான முடிவுகள் எடுக்கிறோமோ அப்படிங்கிறது அவர் வழிகாட்டுதல் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்கிறோமா, அவர் கொடுக்குற வார்த்தைகளுக்கு நம்பிக்கையா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருமே சொல்லு சேர்ந்து பாட வேண்டிய ஒரு பாட்டு நான் நினைச்சது. ஸோ முடிஞ்சா தெரிஞ்சவங்க பாடலாம். நானும் கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னீர். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பி உள்ளேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பி உள்ளேன்.
எத்தனை பேர் நம்ம வந்து ஆபத்துன்னு சொன்னாலும் சரி, அவரை நம்பி மட்டும் அவர் மேல் விசுவாசமாக இருக்கணும். தானியேல் வந்து இங்க எத்தனை பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எவ்வளவு சோதனைகள். ஒரு நீதிமான வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 120 பேர்ல 3 பேர் தேர்ந்தெடுத்து அந்த 3 பேர்ல முதன்மை ஆக்கிறது எவ்வளவு ஒரு டெஸ்ட் அனுபவம் முடியும். ஆனா அந்த துயரத்துல தேவனை நோக்கி மட்டும் நம்பிக்கை இல்லை. அப்ப அவருக்கு வந்து என்ன, தேவனையே ஃபாலோ பண்ணிட்டு தான் அவருக்கு வந்து பிரச்சனையை காமிச்சாரு. அப்ப ஒரு உண்மையான கடவுளை வந்து உலகத்துக்கு காமிக்கணும். அதுக்கு வந்து தேவன் வந்து தானியேலின் கதையை நமக்கு ஒரு உதாரணமாக காமிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த கதை வந்து என்ன செஞ்சிச்சு, ராஜாவையும் அவரை சுற்றியுள்ள மக்களையும் தேவன் பக்கம் திருப்பியது. தானியேல் என்ன செஞ்சாரு, தன் தேவனையை வணங்கி அவரை விடாமல் ஜெபித்து அவர் தேவனே உண்மையான கடவுள் என்பதை ராஜாவும் மக்களும் உணர வைத்து ஏற்றுக்கொள்ளும் விதமாக நடந்து கொண்டார். நம்ம ஒரு வாழ்க்கையில உதாரணத்துவமா நடந்தோம். இப்ப எப்படி நம்ம வந்து நம்மளை பார்த்து நம்மளுடைய குழந்தைகள் ஃபாலோ பண்றாங்க, எப்படி ஃபாலோ பண்றாங்க, நம்ம வர ஆலயத்துக்கு வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது. ஸோ நம்மளுடைய உதாரணமான வாழ்க்கையை பார்த்து நமக்கு சுற்றத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் தேவனை நோக்கி நம்மளால கூட்டிட்டு வர முடியும். அப்ப இந்த ஒரு பொறுப்பை வந்து தேவன் தெரிந்துட்டு தானியேல் நடக்கும்போது அவர் அதுக்கு என்ன செஞ்சாரு, ஏற்றவனா இருந்தாரு. அவர் அதை அழிக்கப்பட்ட அந்த வேலையை அப்படியே செஞ்சார். எந்த தவறு செய்யற உண்மையா இருந்தார். நாம் செய்யும் வேலை நம்மளோட உண்மைத்தன்மை நம் சுற்றியுள்ளவர்களை கவர்ந்து நம்மளுடைய குவாலிட்டிஸ், ஓ இவர் இந்த கடவுளை வச்சுக்கிறாரா, அப்ப இந்த கடவுள் ரொம்ப உண்டாமானது, இவர் இவ்வளவு சிறப்பா இருக்காரு சொல்லி இன்னொரு குரூப் ஆஃப் மக்களை நம்ம தேவனை கொண்டு வர வைக்கிறோம். அந்த நம்பிக்கை, தானியேலுக்கு இந்த நம்பிக்கை ஒரு என்ன சொல்றது, ஒரு எதையுமே எதிர்பார்க்காத ஒரு விசுவாசம், பெரிய அச்சுறுத்தல், எதுக்குமே கவலைப்படல. யாருக்கு கஷ்டம் வரும்போது உட்காந்து கடவுளுக்கு சோத்துல சொல்லி நன்றி சொல்லியிருப்போம். எத்தனை பேர் நம்ம உட்காந்து சொல்லியிருக்கோம். கஷ்டம் வந்து அடுத்த திட்ட ஒரே ஆள் முதல் அதான் என்ன போய் பாருங்க, சர்ச்சு போய் இந்த காலத்துக்கு சர்ச்சு கிடையாது, கேன்சல் ஓம்போ இந்த சர்ச்சில் இன்னொரு சர்ச்சு போ, அந்த சாமி கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பனிஷ் பண்றதே கடவுளை தான். அதுக்கு அடுத்துதான் மிச்சம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம என்னைக்குமே தப்பு பண்ணாத என்னைக்கும் ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் கடவுள். நெருக்கடியின் போது என்ன நெருக்கடி வந்தாலும் தானியேல் அமைதியான கடவுள் நம்பிக்கை, அந்த கடவுள் நம்பிக்கை வந்து தானியேல் வந்து சிங்கத்துல இருந்து வெளியில வர பின்னாடி ராஜா வந்து மடைமாற்றம், ராஜாவோட மனசு எல்லாம் நல்ல லைஃப் நடக்கும் மட்டும் இல்லை, பிரச்சனை மற்றும் சோதனை காலங்களும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப தேவனுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னா நமக்கு நல்லது நடந்தா மட்டும் கிடையாது, என்ன காரியங்கள் நமக்கு நடந்தாலும் அதுக்கு நன்றி செலுத்தணும். இன்னையே நன்றி செலுத்தணும். அதுல ஒரு திட்டத்தை வச்சிருப்பார், நம்மளை வச்சு என்ன திட்டம் வச்சிருக்காரு நமக்கு தெரியும். இப்ப வந்து சிஸ்டர் அருமையான ஒரு சாட்சி சொன்னாங்க, எனக்கே தெரியாத ஒரு சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ we don't know the God's purpose, God's plan. நீங்க என்ன உங்களுடைய காரியங்கள் கல்லூரியில் பண்ணீங்களோ அதுக்கு கடவுள் வந்து அவரை அறியாமலே கொடுத்தவர்கள், உங்களை அறியாமல் உங்களை நிரம்பிக்கிறவர்கள். அப்ப உண்மையான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்ம வச்சிருந்தோம்னா கடவுள் நம்முடைய வாழ்க்கை. சிங்கப்பூரை தானியேலின் கதை கடவுள் வல்லமையை, எக்ஸ்ட்ராடினரி பவர் உள்ள ஒரு கடவுள், அதை வந்து நமக்கு உணர்த்தணும். அதே மாதிரி இந்த பவர் ஆஃப் காட், அவர் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் காட் அப்படிங்கிறது உணர்த்து. அதே மாதிரி ஒரு தேவ மனிதன் உண்மையா இருந்தா அதை வந்து ஆண்டவர் எப்படி காப்பாற்றுறாரு. அந்த உண்மையான தேவ மனிதனுக்கு ஒரு தவறான தண்டனை கொடுத்தா அந்த தவறான தண்டனை கூட, அந்த இக்கட்டான சூழ்நிலை கூட தேவன் அவரை காப்பாற்றுவதன் மூலம் தேவனுடைய மகிமையை எல்லாரும் உணர செய்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு தானியேலை யூஸ் பண்றாரு. இந்த கதையிலிருந்து சிங்கப்பூரில் கொண்டு சும்மா ஒரு பைபிள் கிளாஸ் சொல்ற கதை, அந்த மாதிரி சின்ன கதையாக நம்ம சிங்கத்தில் போட்டார் தப்பு சொல்லிட்டார், அந்த கதை கிடையாது. இதுல வந்து நமக்கு பெரிய வாழ்க்கை தத்துவங்கள் பெரியவங்களுக்கு நிறைய வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. நமக்கும் தேவனுக்கும் இருக்க உறவு
அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பு எல்லாத்துக்கும் மேல நமக்கு தேவன் வைத்திருக்க திட்டம். உண்மையான ஊழியக்காரன் தேவனை காயப்படுத்தாமல் இருக்க சிங்கங்களின் வாயை கட்ட முடிந்த தேவனால் நாம் விரும்பும் எந்த பிரச்சனையா இருந்தாலும், இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை விடுவிக்க தப்பிக்க தேவனால் செய்ய முடியாது. அப்ப எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு, கஷ்டமான காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு போறவங்க ஒரே ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. எல்லாரும் இருந்தாலும் யாரும் பண்ணாலும் அவங்க மூலமா தேவன் நமக்கு செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். அவங்களை ஒரு கருவியா யூஸ் பண்ணி என்னோட லைஃப்ல ஒரு அற்புதத்தை செய்யறாரு. தானியேல் இந்த கதையில் தண்டனையில அந்த கோயில மரணம் தான் வரும் வாய்ப்பே கிடையாது. காயம் அவரால் வெளிவர முடிச்சு. அந்த தேவ தூதனை வந்து தானியேல் பார்த்துட்டாங்க, ராத்திரி தூங்கி போட செய்யலாம், நமக்கு தெரியாது, அதை பத்தி தெளிவா போடல. ஒரு அவர் எப்படி பாதிக்கப்பட்டு உயிரோட வந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம அவரோட இந்த செயல், தேவனுடைய இந்த செயல் சுற்றி இருந்தவர்களை எப்படி மாற்றுது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை உதாரணமா இருக்கு. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மக்களுடனும் கிறிஸ்துவை போல் எப்படி நாம் வாழணும் என்பதற்கான வழிகாட்டுதல் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் தம்மை மகிமைப்பட்டோம், மற்றவர்களை மீண்டும் அவரிடம் ஒரு உறவுக்குள் கொண்டு வரும் நமது விசுவாசத்தையும் முயற்சியும் பயன்படுத்தார். இப்ப வந்து ஒரு 5 காரியங்கள் வந்து நம்ம இந்த ஒரு 10 வருஷம் 14 வருஷத்துக்கு வந்து ஒரு 5 காரியங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஒண்ணு, நீங்கள் கடவுளை பின்பற்றினால் உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொய்யனது. நம்பர் 1, நீங்க கடவுளையே நம்பிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வேணா சாட்சி சொல்லலாம், உங்களுக்கு எதிராக எத்தனை மக்கள் வேணா தெரிந்து வரலாம், நமக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் அது கடைசியில் அது பொய் என்று நிரூபிக்கப்படும். 6ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் தானியேல் வந்து ஏன்னா தானியேல் வந்து கடவுள் மனிதர். 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துல தெளிவா போட்டு, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் ஏற்பட்டவனாக இருந்தால் தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய பூமிக்கும் அதிகாரியாக ஏற்பட்ட ராஜாவினார். விசேஷ ஆவி இருந்தவர். அப்ப கடவுளை பின்பற்றி நீதிமான உண்மையா அவர் போயிட்டு இருக்கும்போது கடவுளுடைய வழிநடத்தல் விசேஷ ஆவி வருது. அந்த காரியங்கள் விசேஷ ஆவி இருக்கிறதுனால தானியேலின் காரியங்கள் வந்து தேவனை பிரதிபலிக்கிற காரியமாக இருக்கும். அப்ப தேவனை வந்து மகிமைப்படுத்துற ஒரு உண்மையான ஊழியக்காரன்னு தெரிஞ்சோன்னா ராஜா என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு உயர் பதவி. எல்லாரும் பார்க்கதான், நமக்கு எத்தனை பேர் நாயகா இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நடக்கும். இங்க ராஜா ஏற்கனவே தெரிந்து கொண்டார், 3 பேர்ல இவர் முதன்மை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவரை இன்னும் உயர்ந்த நிறைய பதவிகள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல அவர் வந்து அவருடைய மூதாதையர்களுக்கும் நிறைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார், சொப்பனங்களை பிடிச்சார். அப்ப அவரை எதிர்த்தவர்கள் வந்து எல்லாருமே நேர்மையற்றவர்களாய் ஒரு கும்பல் இருந்துச்சு. அந்த கும்பல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அசைன்மெண்ட், இவர் பெரியார், இவரை எந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். 2 தீமோத்தேயு 3:12 சொல்லியிருக்கு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாரும் துன்பப்படுவார். துன்பப்பட்டுதான் ஆகணும். ஏன்னா அவன் வந்து கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிறார், ஆணி பெற்ற மனுஷனா இருக்கார். அப்ப அவர் அந்த துன்பத்துக்கு போய் தான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் நம்ம தேவ ஊழியத்தை சரியான பாதையை சின்சியரா செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம படப்போற சோதனை ஒன்று இருக்காது. அப்ப தேவனை தானியேல் செஞ்சது போல நாமும் தேவனை பின்பற்றி ஜெபித்துக் கொண்டு அவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி தெரிவித்து அவரையே தொழுது கொண்டிருந்தோம்னா நமக்கு வர்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய் என்று நிரூபிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன நடந்தாலும் சரி லைஃப்ல தேவனை ஒருபோதும் கைவிடாது, விட்டு விழாத இடைவிடாமல் தருவோம். இது ஒரு அடுத்த லைன். என்ன நடந்தாலும் சரி, என்னை வந்து ஆவிக்குரிய மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் ஆவியை மேல இருக்கு, என்ன தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு பிரச்சனை வரும்போது
அப்பயும் நான் தேவனை விட்டு பின்வாங்கல, தேவனையே நான் தொழுது கொண்டிருக்கிறேன். ராஜாவை மட்டும் வணங்க வேண்டும் ஆணை போட்டாச்சு. அப்ப தானியேலுக்கு இருக்க 2 சாய்ஸ் தான். ராஜாவை 30 நாளுக்கு ராஜாவை மட்டும் தான் வணங்கணும், இல்ல சிங்கக்கவிக்கு போகணும். சிங்கக்கவிக்கு போறதுனா எப்படி? சிங்கக்கவி எப்படி இருக்கும்? அந்த சிங்கக்கவிக்கு ஆண் போறதுக்கு முன்னாடி தயார்படுத்துவாங்க. சிங்கங்கள் எல்லாம் பட்டினி போட்டு அது 4 நேரத்துக்கு உள்ள போறதுக்குள்ள காலி அவ்வளவுதான். அந்த மாதிரி சிங்கம் வெறி கொண்டு இருக்கும். அந்த சிங்கங்கள் இருக்கிற ஒரு தொகை மத்தியில ஒருத்தர் தூக்கி போட போறாரு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எல்லாரும் போய் சாப்பிட பண்ணிட முடியும். அப்ப இந்த விரோதிகள் எல்லாருமே தெரிஞ்சிச்சு. சரி, இந்த 2 சாய்ஸ் ஆகும். ஒண்ணு ராஜாவுக்கு போடணும், இல்ல சிங்கப்பெண்ணு. நம்ம இருக்குமே ஒரு வீதியில தனியா போயிடும், இந்த மாதிரி ஒரு ஒத்த மாடு வரும். அந்த மாடு வரும்போதுதான் நமக்கு எல்லா யோசனையும் வரும். மாடு பக்கத்தில் கருப்பா இருக்க, இது ஏதோ ஒரு மஞ்சு வைக்க மாடா இருக்கும், நான் பக்கத்தில் போறதுல என்ன முக்கியமோ அப்படின்னு சுற்றி பார்ப்போம். வேற நாளத்தில் வரானா அப்பதான் நமக்கு பக்கத்தில் வந்து இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த மாடு முக்கியம் இருக்கும். அதோட முடிச்சு இந்த சும்மா இருந்தாலும் நம்ம நடந்து போயிருக்கோம். சரி, கொஞ்ச தூரம் நடந்து போயிடும், மாடு அதோட போயிட்டு. ஆனா இவன் அதை பார்த்து பயப்படல. என்ன, இவனுக்கு எதுவுமே உலகம் தெரியாது. அவனோட பிரச்சனை எல்லாம் அந்த மாடு தான். அந்த மாட்டுக்கு இவன் பிரச்சனையா தெரிஞ்சிருப்பான் அவ்வளவு. ஆனா நம்மளுடைய பிரச்சனை அதுதான். எல்லா விஷயத்திலும் நம்ம பிரச்சனைகளை எப்படி பார்த்தாங்க. ஒரு நாய் ஜாக்கிரதைன்னு ஒரு வீட்டில் ஒரு போட்டோ, அந்த போட்டோல பார்த்தீங்கன்னா அந்த நாய் பெரிய அது என்ன படத்தில் உருவப்பட்டு அதை பார்த்தா கடித்தா ஒரு 5 கிலோ சதையை கவுற மாதிரி ஒரு படம். வீட்டுக்குள்ள நோஞ்சா நாய் கூட கட்டி கொடுக்கலாம், நாய் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு போராட்டம். வெள்ளை அடிக்கலாமா, நாய் அடிக்கலாம், இல்லை நாயை போடப்பட்டு வீட்டில் இருக்கவன் கதவை திறந்து வாங்க ஒன்று இல்லைன்னு சொல்லணும், இல்லைங்க நாய் போடப்பட்டுக்கணும், இல்லைங்க நாய் இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டான். உண்மை சொல்லலாம், போய் சொல்லலாம், நாய் திடீர்னு வந்துடப்போதான். ஸோ அந்த வீட்டுக்கு கேட்டா போனால் போயிட்டு வரலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு 85 வயசு ஆகுது. தானியேலுக்கு 85 வயசு இருப்பார். 85 வயசு ஆளு இப்படி ஒரு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று தேவனை வணங்கு, ராஜாவை வணங்கு, இல்ல சிங்கக்கவிக்கு போ. 2வது தேவனையே துதி. ஒன்று இவ்வளவு தூரம் உருவாக்கிட்டாரு, அதை மட்டும் துதி. அப்ப என்ன அழகா ஒரு 25 வருஷம் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. இல்லை, நான் தேவனை தான் துதி. இந்த 6 வசனம் அதிகம் 9-11 தான் சொல்லுது. தானியேல் தனது உயிரை தேவனிடம் ஒப்படைக்க முயற்சித்தார். இந்த உயிர் தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்ப நான் எப்படி பாதுகாக்கிறத அவர்கிட்ட விட்டோம், அவர் பாதுகாக்கணும், அவ்வளவுதான். சோ டெசிஷன் சாய்ஸே அவர் பார்க்கல. யாரோ சொல்றான் 30 நாளுக்கு சட்டம் போட்டாச்சு, அவர் பாட்டு ஸ்டேட்ல தேவனை ஒன்று குறிப்பிட்டாரு. அதுவும் பாருங்க வசனத்துல தினமும் செய்யும்படி செய்வது போல. இந்த ஒரு கண்டிஷனால் கொஞ்சம் கூட மனம் வருத்தப்படல. ஐயோ நான் செத்து போறோம்னு நினைக்கிறேன், பயத்துல சாமி இல்லை. அவர் ஒரு ரொட்டீன் 3 நேரம் ஜபம், ரொட்டீன் கதவை திறந்து வச்சு பண்ற, ஜன்னலை திறந்து வச்சு பண்ற ஜபம். அப்ப இப்படி இருக்கும்போது தானியேல் அந்த வீட்டுல தனியா ஜபம் பண்ணிட்டு சரி செய்வார்கள். அதுதான் பாக்குறாங்க, அதை இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம். அதுதான் அவனோட அப்ஜெக்டிவ். அப்ப அதையும் பார்த்துட்டாங்க. இது பார்த்தாலும் நான் அதுக்கு கவலைப்படுகிறேன். அனைத்து மனிதனும் தேவனையும் விசுவாசித்தார். அவர் உயிர் காப்பாற்றப்பட்டது. மற்றவர்களை தேவனை பார்வைக்கு அழைக்க அவர் தேவனால் பயன்படுத்தப்பட்டார். அப்ப என்ன, அவரோட சாய்ஸ் கரெக்டா இருந்தது. அப்ப எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும்ங்கிற ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தானியேலோட அந்த இந்த கிரைசிஸ் மொமெண்ட். இப்ப மத்தேயு 14:24-23 ஒரு வசனம் சொல்லுது. 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டதற்கு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலைக்கு போறாரு, அங்க போய் தனிமையா ஜெபம் பண்றாரு. அதே மாதிரி தானியேல் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு வழி எடுத்துட்டு அவர் தன் ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபம் பண்ண போறாரு. மத்தேயு 6:5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காரண வழியாக அவரை
ஜெப ஆலயங்களில் வீதிகளிலும் சந்திகளிலும் என்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று நீயாக உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை கூட்டி அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தெரியாமல் நமக்கு பலரையலாம். அப்ப தானியேலோட இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட அந்த ஆவி, அந்த செய்திகள் எல்லாமே தானியேலோட செயல்ல நமக்கு வெளிப்படுது. ஸோ இது நம்ம ஜெபத்தில் உறுதியா இருக்கும். மூணாவது நம்ம கற்றுக்க வேண்டியது விசுவாசத்தில் உறுதியா இருக்கும். விசுவாசத்தில் எவ்வளவு உறுதியா இருக்கும்? நம்ம விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்போது நம்ம பாதிக்கப்படுறோமா, இதுல நம்மளால சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க, இல்ல நமக்கு தண்டனை கொடுக்கணும் பாதிக்கப்படுறாங்க. அப்ப ராஜ ஆணை வந்துருச்சு, இவரை உள்ள போடணும், சிங்கத்தின் கோயிலுக்குள்ள போடணும். ஆனா இங்க தண்டனை கொடுத்தாலே அதிருப்தி அடைகிறாரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க டேனியல் மீறிட்டார், அவரை தூக்கி போடுங்க. ராஜா அவர் தண்டனை கொடுத்தாரு, தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமான தூக்கி போடணும், உடனே தூக்கி போடுது. ஏன்னா இந்த சட்டத்தை போடுறதுன்னு ராஜா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு. அவர் ஒரு கடவுள் மாதிரி உருவப்படுத்திட்டாங்க. 30 நாள் உடனே தான் எல்லாரும் வணங்கணும், ஒன்றை தான் எல்லாருமே வேண்டும் அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து, கடவுளுக்கு மேலான அந்தஸ்து. ஆனா அப்படி இருக்கிற ஒருத்தர் டேனியல் மீறிட்டான்னு சொல்லி டேனியலுக்கு அந்த தண்டனை கொடுக்கும்போது அவர் மனசு யாவப்படுகிறது. அப்ப அவர் என்ன செய்யறாரு? அவர் வருத்தப்படுறாரு. சூரியன் அஸ்தமனிக்கிற வரைக்கும் அவருக்கு டெசிஷன் எடுக்க முடியல, ஒரே மனசோர்வு. இப்ப ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இந்த தேவனுக்கு டேனியலோட விசுவாசம் அவர் மனதை எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும். சரி, அதையும் மீறி அவர் சட்டத்தை மீற முடியாது, அவர் தண்டனை கொடுக்கிறார். அப்ப ராஜா டேனியல் நோக்கி சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிப்பார். இது எவ்வளவு ஒரு அழகான, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்ப இவர் விசுவாசத்துக்கு அதிகமா போயிட்டார் ராஜா. அப்ப இந்த தேவன் அவர் அறியாமையே அவரோட விசுவாசத்துக்குள்ள அவர் போய் டேனியலோட வழி நடத்தபடி உன்னை அவர் தப்புவிப்பார் தைரியம் சொல்லி அனுப்புறது. அடுத்து அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேனியல் விசுவாசம் ஃபர்ஸ்ட் ராஜா அவருக்கு சாதகமாயிட்டான். சிங்கக்கவில போட்டுட்டு இவர் ரூம் உட்கார்ந்தார், வீட்டுக்கு அரண்மனைக்கு உட்கார்ந்தார். அரண்மனைக்கு விருந்து சாப்பிட்டாரா இல்லை, உபவாசம். ஏன் அங்க பண்ண? ராத்திரி ஃபுல்லா தூக்குவாங்க. அப்படியே அந்த சீனம் பாருங்க. அவர் தேவதூதன் நிற்கிறார சொல்றாரு. தேவதூதன் நான் சிங்கங்களுக்குள்ள மத்தியில் நிற்கிறாரு. அவர் ராத்திரி ஃபுல்லா அவர் எவ்வளவு நிம்மதி அவர் நிற்பார். அப்ப சிங்கங்களுக்கு மத்தியில இவ்வளவு தேவதூதன் முன்னாடினா அவரோட பார்வையில சிங்கத்தின் பார்வையை அவர் பார்க்கல, தேவதூதன் பார்க்கல. அப்ப அவரோட பார்வையில் அவர் எவ்வளவு ஒரு நிம்மதியான ஒரு பொழுதை கழிச்சிருப்பாரு. ராஜாவுக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்குவாங்க, எப்படா முடிய பொழுதுன்னு காத்துருக்காரு. அப்ப இதுல என்ன தெரியுது? தன்மே நியாயம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி நமக்கு தண்டனை கொடுத்தாலும் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தினால அந்த தண்டனையை டேனியல் ஏற்றுக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படித்தார். எதுவுமே சொல்லல. அப்படியா? எதுவுமே சொல்ல, ஜபம் விட்டதும். இப்ப இந்த டேனியல் சிங்கக்கவில போயிட்டு இவ்வளவு வர்றதுக்கு அந்த டெய்லி 3 வேளை ஜபம் பண்ணும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை போட போறாங்க, இதை பார்த்துக்கோ அப்படின்னு நான் ஜபம் பண்ணிருப்பாரு. அப்படி ஜபம் பண்ணி தான் உள்ளுக்குள்ள இறங்குறவங்களே ஒரு காணாம போயிருப்பாரு. அந்த 3 நாள் அவருடைய ஜபம் இந்த மக்களை பற்றி வாங்கியாக இருக்கும். அதனாலதான் தேவன் இன்னமும் அதிகமாக அவருக்கு தேவதூதனை உங்களை வழங்கிட்டார். அப்ப நம்ம சூழ்நிலைகள் நம்ம சுற்றி என்ன பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. நம்ம தேவனையே விசுவாசிக்கிறோம், நம்ம தண்டிக்க நினைப்போம், நம் மீது மனம் கொள்வார். 4வது, கஷ்டத்தில் மற்றவர்களை நீங்கள் செய்யும் ஜபங்கள் கடவுளாக கேட்கிறது. ரொம்ப கஷ்டத்துல எனக்கு கஷ்டம் கொடுக்கலாம், அதுக்காக நீங்க ஜபம் பண்றீங்க. எனக்கு நிறைய குடும்பத்தில் போராட்டம் இருக்கு, அதுக்காக ஜபம் பண்றீங்க. உங்களுக்கு பிரச்சனை யாராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே உங்கள் ஜபங்கள் மூலமாக அவர்கள் கேட்கப்படுகிறார்கள். டேனியலின் ஜபம் மூலமாக ராஜா கேட்கப்பட்டார். ராஜாவுக்கு அந்த விசுவாசம் வந்தது. அப்ப அந்த குற்றத்தை சட்டமா மாற்றதுக்காக அவர் வருத்தம் இருந்துச்சு. அவருக்காக ராத்திரி முழுக்க தூங்க இந்த டேனியலின் ஜபம் ராஜா மற்றும் அனைவரையும் தேவரையும் விசுவாசியாக மாற்றினார். லாஸ்ட் பாயிண்ட், சாத்தியமற்றது என்று நாம் நினைத்தது தேவனால் சாத்தியமாக. எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாம் நினைக்கிறாங்க, சிங்கக்கவில தூக்கி போடு கதை முடியும். அது சாத்தியமாச்சா?
சிங்கத்துக்குள்ள போனா யாருமே வெளியில வர முடியாது. எக்ஸப்ட் யாரு தேவனா தெரிஞ்சு கொடுக்கணும். ஒரு யூடியூப்ல எத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து சிங்க குட்டிய ரெஸ்கியூ ஒரு வந்துச்சு, காட்டு வந்து தவறி வந்தது, சின்ன குட்டி. அதை எடுத்து என்ன செஞ்சாரு, பெட் பண்ணிருக்காரு, கொஞ்ச நாள் வளர்த்துருக்காரு. அதை வளர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவர் கொண்டு போய் திருப்பி காட்டு விட்டார், காட்டுலேயே சூழ விட்டார், கொண்டு விட்டார். ஒரு பல காலங்கள் சென்று அவர் அந்த இடத்துக்கு போறாரு. அந்த சிங்கம் வந்து இவரை பார்த்துட்டு அப்படி வந்து வாஞ்சா வந்து அவர் மேல கட்டி பிடிச்ச அவர் மேல உருளு. எல்லாரும் பயப்படுறாங்க, இது வந்து கடிச்சு போறது இல்லை, அது வந்து அவர் மேல உருளு, அதோட அன்பை வெளிப்படுது. ஸோ இங்க தேவனோட கிருபை இருக்கும்போது சாத்தியமற்றதுன்னு எதுவுமே கிடையாது. அவர் ஒருவர் மேல் நாம் விசுவாசமாக இருந்தால் நமக்கு நடக்கும் எல்லா பிரச்சனைகளிலும் நம்மை விடுவித்து சாத்தியம் இல்லாதவர்களே சாத்தியமாக அவர் தான் நம்ம தேவன். அப்ப கடவுள் நமக்கு நம்ப முடியாத ஆசீர்வாதங்கள் வழங்கும்போது அது எதுக்கு? அவரை நாம் வலுப்படுத்தவும், அவரை நாம் பயன்படுத்தவும், அந்த ஆசீர்வாதத்தை சாட்சியாக மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும். இதுதான் இந்த 5 லேர்னிங்களுடைய இந்த சிங்க கதையிலிருந்து. கதை சின்ன கதை தான், அந்த லேர்னிங்ஸ் வந்து பெரிய லேர்னிங்ஸ். இது நம்ம வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபெய்த் எவிடன்சஸ் ஃபார் ஃபெய்த். ஒவ்வொன்றும் வந்து விசுவாசத்தின் சான்றுகள். ஒரு அம்மா ஒன்று ஒரு ஏழை குடும்பம். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு 5 மாத குழந்தை, அந்த குழந்தையை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட பதறி ஓடிடுறாங்க அந்த ஊருக்கு. அந்த டாக்டர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டாக்டர், பொய்யெல்லாம் கூட டாக்டர் இதுதான் அப்படி ஒன்று ஃபேஸ் சொல்லிடுவார். இந்த அம்மா அந்த குழந்தைய போய் காமிக்கிறாங்க. என்னன்னு கேட்டாரு, இந்த குழந்தையோட கண்ணை பாருங்க, இந்த கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குமா நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த கண்ணில் ஏதோ பிரச்சனை இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பாருங்க, 5 மாதம் குழந்தைன்னு சொல்லி அழுகிறாங்க. திரும்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு எக்ஸாமின் பண்ணி பார்க்குறேன். எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அந்த கரு வெளியில் வந்து கட்டி, அந்த கட்டி வந்து வெளியே கேன்சரஸ் கட்டியாக இருக்கலாம் சஸ்பெக்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன செய்றாரு, இந்த கேன்சரஸ் கட்டி அவருக்கு நல்லா தெரியுது, இது வந்து ஆப்ரேட் பண்ணாமல் விட்டோம்னா இது அப்படியே வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணும், பிரெயின் அஃபெக்ட் பண்ணிட்டு மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால் அவர் என்ன செய்றாரு, பார்க்குறாரு. எப்பயுமே உண்மையை பேசுகிறவர் அவருக்கு அந்த அம்மா பார்க்கும்போது சொல்ல மனசு வரும், இந்த குழந்தை அம்மா பார்க்கும்போது. அவர் என்ன செஞ்சார், சரி பண்ணிலாம் கவலைப்படாது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த அம்மா அழுகிறார். ஆப்ரேஷன் ஆச்சு, ஆமாம்மா நீங்கள் தயாராக நானே பண்ணிட்டேன், நீங்கள் கவலைப்படுறதா நான் பார்த்துக்கேன். இந்த தாய்க்கு வந்து ரொம்ப உடஞ்சு போகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு எல்லா பல மருத்துவத்தை போகும்போது பல பேரும் பல விதமாக சொல்லி இந்த பிரச்சனையை சொல்லிடுறாங்க. அது வந்து ஒரு கேன்சரஸ் டியூமர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அம்மா வந்து வாழ்க்கையும் உடைஞ்சிடாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, திருப்பி முதல்ல அவங்க பேச வர்றாங்க. ஏன்னா அவர் கேன்சரஸ் டியூமர்னு சொல்ல அவர்கிட்ட வர்றாங்க. அப்போ வந்து என்னம்மா திருப்பி வந்துருக்கீங்க, நான் முதலே அவர் சொன்னீங்க நல்லா இருக்கு இல்லையா, நான் எல்லா இடத்துக்குமே போனேன். போகும்போது அவங்க வந்து எல்லாருமே சொல்கிறது என்னன்னா இது ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, நீங்கள் அது மாதிரி இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. உண்மை என்ன சொன்னால் அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா நீ போய் என்னால் பண்ண முடியாது, நான் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கூப்பிடணும், அதனால் அதுக்கு கொஞ்சம் செலவாகும், நான் மினிமம் வச்சு பண்ணுறேன், எவ்வளோ ஆகும், 3000 பவுண்ட் ஆகும். இது வந்து 2002 ஈஜிப்டில் நடந்த ஒரு செய்தி. அந்த அம்மா வந்து ரொம்ப பெரிய, அவங்களுக்கு கடவுள் மட்டும் அந்த விதத்தில் தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியா சரி நீங்கள் ஒரு 2 நாள் வந்துருங்கம்மா ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வராங்க, திருப்பி பதவி ஓடிடுறாங்க. ஓடி வந்துட்டு அம்மா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா, டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் இப்போ செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கிறார் அந்த அம்மா. ஏன்னா போன வாரம் நம்ம பார்த்தேன், திருப்பி வந்து எனக்கு கண்ணை பார்க்க சொல்லணும். இல்லை எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இப்போ செக் பண்ணுங்க. ஸோ இந்த டாக்டர் திருப்பி எக்ஸாமின் பண்ணக்கூடாது. எக்ஸாமின் பண்ண பார்த்தா அந்த கட்டியெல்லாம் சின்னதாக இருக்குது, டிசப்பியர் ஆகிருக்கு. இவருக்கு பெரிய ஆச்சரியம், நீ வேற எங்கேயே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க இல்லை, என்னதான் நீ பண்ண பணம் ரெடி பண்ண ஐயா, உங்களை பார்த்துட்டு நான் போனதுக்கு அப்புறம் டாக்டர் நான் போய் இந்த குழந்தையோட செலவுக்காக நான் போய் அங்கே இருக்க பணம் ஏற்பாடு பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு குண்டு பணமும் ரெடி பண்ணிட்டேன், 3000 பவுண்ட் இருந்துச்சு கையில். அப்போ எனக்கு ஒரு நான் இந்த 3000 பவுண்டு உங்களே நம்ம எனக்கு ஒரு பெரிய தேவன் இருக்காரு, அவர்கிட்டே நான் போனேன்.
போட்டு நான் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணதான் அந்த உண்டியல போட்டேன். அவர் ஆபரேஷன் சார்ஜ் அவர் கொடுத்தேன். இந்த குழந்தை உங்க கையில கொடுத்தாச்சு, அதுக்கான ஃபீஸ் கொடுத்தாச்சு. இது எனக்கு குழந்தையாக இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன். ஒரு வாரம் என்னோட ஜபம் இப்ப எப்படி இருக்கு? இதுதான் தானியேலோட விசுவாசம். இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள், அற்புதங்கள் தேவன் நம்மகிட்ட செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம அதை விசுவாசிக்காம நம்முடைய வாழ்க்கை ரியாலிட்டிஸ் வேற மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகாமல் தானியேலை போல உறுதியான விசுவாசத்தை நம்ம அவங்களோட இப்ப தானியேல் கதை சொல்றதெல்லாம் விசுவாசத்தை ஆண்டவர் மேல மட்டும் வைக்கணும், சூழ்நிலையும் பிரச்சனைகளுக்கும் வைக்கக்கூடாது. அப்ப நமக்கு தேவையானது அவர் செய்து நம்மை அவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்பு வைப்பார். இந்த கதையில அந்த 5 பாயிண்ட் நம்ம படிச்சது நம்மளுடைய ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் ஆனாலும் நம்ம அன்றாடம் நடக்கிற நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி நம்ம கொடுக்கிற கஷ்டங்கள், நமக்கு வர்ற கஷ்டங்கள் தேவன் கொடுக்கிற கஷ்டங்களை உணரணும். 2வது, இதை சரிப்படுத்த கொடுத்தவருக்கு தான் தெரியும், அவர் தான் செயல்படுத்த முடியும். 2வது. 3வது, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம விசுவாசமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை கேட்கும்போது தானியேலுக்கு கொடுத்த அந்த இருதயத்தை கொடுங்க, உங்களையே நோக்கி ஜெபிக்கிற அந்த இருதயத்தை கொடுங்க, வேற எதையுமே இல்லாம எங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுத்து தானியேலை போல மாற்றி அவரை போல் நாமும் தேவனில் மிகுந்த விசுவாசம் இல்லாம இருந்து அவரையே நாம் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இருதயத்தை தருவார். நாம் அனைவரும் ஆண்டவரிடம் கொண்டாடுவோம். தேவன் தாமே வார்த்தையில ஆசீர்வதிப்பார்.